அப்படியே விளைஞ்ச கதிரு எப்பவுமே வளை. வணங்கிதான் நிக்கும். எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அது தலையில கிரீடம். அவ்வளோ பெரிய பரிபூரணத்தை ஆண்டவர் வச்ச உடனே அதுக்கு அந்த அட்டென்ஷன்ல நிக்க முடியல. இப்ப முடியல. அது இயல்பாவே என்ன செய்யுதுன்னா அந்த நிறைவு அப்படியே வணங்கி. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இயல்பு. எஸ். இந்த தேவனால விளைஞ்சவன்லாம் அவனுக்கு இந்த மாதிரி யாரையும் துச்சமாவோ யாரை அசட்டை பண்ணி அல்லேலூயா ஹல்லேலூயா யாருக்கும் அடக்கி ஆளணுங்கிற எண்ணம் அவனுக்கு என்னன்னா வராது. வராது. அதுக்காக அந்த ஸ்தானத்தை தேவன் தரல. ஆமென். இது ஊழியம் செய்யறதுக்காக எஸ். கர்த்தர் கொடுத்த ஒரு கனத்துக்குரிய ஸ்தானம். ஆமென். அப்ப நீங்க உருட்டுறீங்க மிரட்டுறீங்கன்னா நீங்க விளையவே இல்லை. எஸ். கதிர் இல்ல. எஸ். ஆனா பரவாயில்ல, கதிர் ஆவிங்க. ஆவிங்க. நாற்றிலிருந்து முளை வரும், முளையிலிருந்து கதிர் வரும். விளைஞ்சிருச்சு. முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பவ்யம்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு பணிவெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி பணிவு இவங்களுக்கு வரவே வராது. எஸ். ஆனா உள்ள இருந்து வந்த விளைச்சல் எஸ். அது விளைய ஆரம்பிச்ச உடனே அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த உயர்வு வந்த உடனே வருகிற ஒரு பணிவு, பணிவு, பண்பாடு, எஸ், தரம். எஸ். இந்த உயர்தரம் வந்ததுக்கு காரணம் நான் இல்ல, எனக்குள்ள விளைஞ்ச கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. எனக்குள் விளைந்த கிறிஸ்து. வாழ் பெற்றே தகப்பனே நன்றி. பணிவு எங்கடா வந்துச்சு? வாழ் பெற்றே அவர் எனக்குள்ள விளைந்தார். நன்றி. தயவால் பெற்றே தகப்பனே. அவருக்குள்ள வளர்றப்பதான் குழந்தைய போல பேசுறோம், குழந்தைய போல யோசிக்கிறோம், குழந்தைய போல சிந்திக்கிறோம். ஆனா அவருக்குள்ள விளையிறப்ப இந்த குழந்தைக்கேற்ற மனோபாவங்களை ஒழிச்சிடறோம். பழிக்கு பழி வாங்கவா இந்த பெரிய இடத்துல நம்மளை கொண்டு வந்து வச்சாரு? அவனுக்கு ஊழியம் செய்யறதுக்காக. தேவனுக்குள்ள நாம விளையும் பொழுது கசப்பு